இந்த வீடியோ என்னென்னா ஆப்ஷன் செல்லிங்க ஷார்ட் டேர்மில் எப்படி பண்ணுறது. போன வீடியோ வந்து லாங் டேர்மில் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தேன். ஆப்ஷன் செல்லிங்க ஷார்ட் டேர்மில் கால் ஆப்ஷன் மட்டும் தான் பேஸ் பண்ணி பேசிட்டேன். புட் ஆப்ஷன் சேர்த்து பண்ணலாம். அது ரெண்டுமே இங்கே சொல்கிறேன். நீங்கள் அது லாங்லேயுமே அது ஒரு உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ ஷார்ட் டேர்மில் எப்படி வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது அப்படின்னா, எதை நீங்கள் பண்ணனாலும் எந்த இடத்துல நம்ம எடுத்தாலுமே ட்ரெண்டு தெரியணும், மார்க்கெட் ட்ரெண்ட் தெரியணும், மணி மேனேஜ்மெண்ட் தெரியணும். மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அது வேண்டாம். இப்போ இந்த வீடியோ இதில் வேண்டாம். இப்போ டைரெக்டாக இது வந்துடுவோம். இப்போ நம்ம வீடியோ எல்லாமே என்னென்னா ட்ரெண்டு பார்க்குறக்கு எப்படி அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அது நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் வதன்னு இருக்குது. ஆனால் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இல்லை. எப்படி அது இப்போ அதுக்கு தான் வந்து நான் வந்து இதை போடுறேன். இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் பார்க்குறதுல நீங்கள் போய் வேறு இதில் போய் ஸ்டடி பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ இதில் என்னென்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இப்போ டெய்லி மார்க்கெட் பார்க்குறீங்க, இல்லை 1 ஹவர் பார்க்குறீங்க, 4 ஹவர்ஸ் பார்க்குறீங்க, அது மேட்டரே இல்லையா. இப்போ நீங்கள் இப்போ எப்படின்னா, எந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த ரேஞ்ச் பவுண்டை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சார்ட்டோட ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துக்கணும். மெயின் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துக்கணும். மெயின் ட்ரெண்ட் வந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுங்கிறது போன வீடியோ சொன்ன மாதிரி உலகத்துக்கே தெரியும். இப்போ தான் டவுன் ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்த எடுத்துக்கோங்களா. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துக்குவோம். ரேஞ்ச் பவுண்டு அப்போ நீங்கள் எடுக்கும்போது இது என்ன பண்ணணும், ஆப்ஷன் செல்லிங் எடுக்கும்போது டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே முடிஞ்சிருது, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது. தேர்ஸ்டே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கான்ட்ராக்டில் ஃப்ரைடேவோ மண்டேவோ ஒரு வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா தான் அந்த ப்ரீமியம் கிடைக்கும். அதுக்கு தாண்டிங்கன்னா ப்ரீமியம் வந்து பெருசாக கிடைக்காது. அப்புறம் ஃப்ரைடே மண்டே என்ன இருக்குது அப்படின்னா, கரண்ட் கான்ட்ராக்டில் அர்த்த மணி கான்ட்ராக்ட் பாருங்கள். எல்லா கான்ட்ராக்ட்லையுமே நீங்கள் என்ன அர்த்த மணி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 140 ரூபா டு 150 ரூபா இருக்கும். 140 ரூபா டு 200 இருக்கும் ஒரு பேஸ் நான் பார்த்த வரைக்கும். இது மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. அப்போ இந்த தீட்டா வேரியேஷனில் டைம் குறைய இது வந்து நமக்கு கிடைக்குங்களா, மார்க் குறைஞ்சிருக்குங்களா. அப்போ அந்த ப்ரீமியம் எப்படி செயல்படுங்கிறதுக்கு ஹவு டு மேனேஜ் ப்ரீமியம் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துங்க. அப்போ இதை ஒரு ரேஞ்ச் பவுண்டு கிடச்சிருச்சு. ரேஞ்ச் பவுண்டு கிடச்சா தான் நம்ம என்ன பண்ணணுங்க, இதை பண்ணணும். அப்போ நீ இப்போ இந்த இடம் எடுக்கணும்னு வச்சுங்களேன். இந்த இடம் மினிமம் ரேஞ்ச் பவுண்டுனா இந்த இடம் என்ன இருக்குது, மார்க்கெட் ஏறிக்கிட்டே வருது. ஏறிக்கிட்டே வந்து ஒரு ட்ரெண்டை வந்து இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட், ரொம்ப மைனர் டவுன் ட்ரெண்டு, நமக்கு தேவை அங்கே பணம் கிடைக்கணும், அவ்வளோதான். அப்போ மைனர் டவுன் ட்ரெண்டு அப்படின்னா இது என்ன, 21,000 சம்திங் 21,037 சம்திங் இருக்குது. நீங்கள் 21,000 கால் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து இங்கே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. ரொம்ப மினிமமாக ஒரு ரேஞ்ச் பவுண்டு, கொஞ்சம் ரிஸ்கியான ரேஞ்ச் பவுண்டு. நல்ல ரேஞ்ச் பவுண்டுனா இங்கே எடுக்கணும், அவ்வளோதான் தள்ளி எடுக்க வேண்டாம். இவ்வளோ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இங்கே வந்து ஒரு புட் ஆப்ஷனு. அப்போ பாருங்கள், ரெண்டையுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இது என்னது, போன வெனஸ்டே வாங்களா. அப்போ இந்த வெனஸ்டேக்கு இங்கே கிடச்சிருக்கு. இங்கே வந்து மண்டேவே கிடைக்கிது. மண்டே கிடச்சி இங்கே போனோடனே மண்டேயில் டியூஸ்டே நம்ம எடுக்கிறது மண்டே டியூஸ்டே எடுக்கணும். அப்போ இங்கே என்ன வைக்கணும், 21,000 கால் ஆப்ஷன் என்ன இருக்கும், 140 ரூபா 150 ரூபா இருக்கும். அப்போ 21,000 ப்ளஸ் 150 தான் கணக்கு. இது நான் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு வரேன். அப்போ இது திருப்பி சொல்லணும் அவசியம் இல்லை. 21,000 கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், நீங்கள் எடுக்கிறது 140 ரூபா இருந்தால் 140, 170 இருந்தால் 170, 180 தான் 180. அப்போ எடுக்கும்போது எவ்வளோ தூரம் தள்ளி எடுக்கிறவங்க அவ்வளோ தூரம் உங்களுக்கு பெனிஃபிட். அப்போ 21,180 எடுக்கிறீங்கன்னா 21,180, 140 எடுக்கிறீங்கன்னா 140 ரூபாய்க்கு உங்களுக்கு அசல் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு மேலே 1 ரூபா தான் உங்களுக்கு, 1 ரூபா வந்தால் 1 ரூபா தான் ப்ராஃபிட்டு. அப்போ 140 வரைக்கும் உங்களுக்கு அசல். அப்போ 140 வரைக்கும் இப்போ நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் எப்போ கான்ட்ராக்ட் முடிகிற நேரத்தில். அப்போ இது ஷார்ட் டேர்மில். லாங் டேர்மில் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன், புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். லாங் டேர்ம் தள்ளி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடைக்கும். அது என்னால் சார்ட் கிடைக்காதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது பின்னாடி ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ 21,000 கால் நம்ம இங்கே எடுக்கிறோம். இதில் என்ன எடுக்கிறோம்னா புட்டு. இப்போ டியூஸ்டே எடுக்கிறோம், இல்லை ஆல்மோஸ்ட் மண்டேவோ டியூஸ்டேவோ எடுக்கிறோம். மண்டேவே கிடச்சிருச்சு. இல்லைன்னா இந்த இடத்த கூட பாருங்கள், இங்கே வருங்க 21,000 தான், இங்கேயும் 21,000 தான். அப்போ 21,000 காலை வந்து ஒரு இங்கெல்லாம் மண்டே எடுத்திங்கன்னா ஒன்றும் கூட இருக்கும், 190 ரூபா 210 ரூபா கூட இருக்கும்.
அந்தளவுக்கு ப்ரீமியம் இருக்கும். அப்போ அந்த ப்ரீமியம் இருக்கனால தான் நம்ம பயந்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, லோ ப்ரீமியம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அந்த ப்ரீமியம் கால் பையிங்கில் போயிடும். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் இல்லை. ஆப்ஷன் பையிங்க்கு இன்ட்ராடே எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ வந்து ஆப்ஷன் செல்லிங்கை வந்து 21,000 எடுக்கும்போது 140 180 ரூபா ஒரு ரஃப். ஏன்னா இங்கே கரண்ட் மார்க்கெட் நம்ம லைவில் இல்லை இல்லைங்களா. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அது எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும், எடுக்கிறேன் இது செல்லிங் போயிடுறோம், செல்லிங் போயிடுறோம். என்ன மண்டே செல்லிங் போயிடுறோம். மண்டே போக டியூஸ்டே வந்து அதே ரேஞ்சில் தான் ஆடிட்டு இருக்கோம், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதே நேரத்தில் இந்த சார்ட்டோட ரேஞ்ச் போட்டு பார்த்து 20,850 இருக்கா, 20,850னா 20,800 புட்டோ 900 புட்டோ வந்து அது ஒரு என்ன இருக்கும், அது ஒரு 150 ரூபா 200 ரூபாக்குள்ளே இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஆடிட்டு இருக்க தெரிஞ்சிருப்பி. அப்போ 20,900 புட்டை வந்து அந்த 150 ரூபா இருக்கும்போது அங்கிட்ட ஒரு செல்லிங் போயிருக்கு. புட்டில் ஒரு செல்லிங், காலில் ஒரு செல்லிங். அப்போ இது போயிட்டோம்னா இப்போ என்ன ஆகுது, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே என்ன ஆகுது, 20,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து நம்ம கால் வந்து அப்படியே என்ன இருக்கும், டிம்னிஸ் ஆகிருக்கும். டிம்னிஸ் ஆகி 150 ரூபா எடுத்த கால் வெறும் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்திருக்கும். ஏன்னா இங்கே 21,000 எடுத்த கால் இல்லைங்களா, வெறும் 30 ரூபா 20 ரூபா வந்திருக்கும். அங்கனே புக் பண்ணலாம், வெனஸ்டே புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த புட்டு என்ன இருக்கும், இப்போ 21,800 நம்ம எடுத்த புட்டு, 800 எடுத்த புட்டு இங்கே வரும்போது இதுவும் டைம் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, வெனஸ்டே ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்து 90 ரூபா, நம்ம 170 ரூபா எடுத்துருப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட்டு வந்து நீங்கள் எடுத்த விட அகேன்ஸ்டாக இருக்குது. ஆனால் உங்கள் புட்டு ப்ராஃபிட்டில் இருக்கும். 170 ரூபா 150 ரூபா எடுத்துருப்பீங்க, 50 ரூபா ஒரு லாட்டுக்கு 3000 4000 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. சரி, அந்த இடத்துல ஒன்று ஒரு பேனிக் இருக்குது. ஏன்னா இங்கே சார்ட் இப்போ முடிஞ்சனால சார்ட் தெரியுது, முடியலன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், சார்ட் நடக்கிறது தெரியாது. அப்போ வெனஸ்டே புக் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தைரியமாக அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நாள் வெயிட் பண்ணி பார்த்தாலும் இந்த புட்டும் 0க்கு வரும், மொத்த அமௌண்ட்டை அப்படியே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். காலும் 0க்கு வந்திருக்கும், மொத்த அமௌண்ட் என்ன இருக்கும், அக்கௌண்ட் வரும். இப்போ கால் வந்து தேர்ஸ்டேல என்ன போகுது, 21,000. அப்போ அந்த காலை வந்து இங்கே தாண்டும் போது இங்கே வந்து ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கணும். அப்போ என்ன காலையில் அடுத்த நாள் காலையில் இப்போ 21,000 நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஒரு வேளை இங்கே வந்து விட்டுருக்கீங்க, பரவாயில்ல 0,000 விட்டுருக்கீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். தேர்ஸ்டே வந்து மார்னிங்கில் ஒரு ஜம்ப்பு, மார்க்கெட் ஜம்ப்பு, மார்னிங்கில் ஜம்ப்னாலும் நீங்கள் எடுத்த அசலை ஒட்டி இருந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இங்கே கட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த கால் ஒரு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகுன்னு பார்ப்போம் பாருங்க. லாஸ் ஆச்சுன்னா ஒரு லாட்டுக்கு 21,197 முடிஞ்சிருக்கு. நீங்கள் எப்படி போனாலும் 140 150 இருப்பீங்க, ஒரு 30 ரூபா 40 ரூபா லாட்டுக்கு லாஸ் ஆகிருக்கும் விட்டுருந்தா. ஆனால் இங்கே கட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருந்தனால ஈஸியாக கட் பண்ணியிருக்கலாம், அழகாக கட் பண்ணியிருக்கலாம். இப்படி தான் ஒவ்வொரு ரேஞ்ச் பவுண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஒவ்வொரு ரேஞ்ச் பவுண்டையும். இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்ட் எப்படி ஆகுது, இங்கேருந்து இப்போ மேலே பைங் போயிடுச்சு, திருப்பி மார்க்கெட் பைங் நிஃப்டி பைங் போயிட்டே தான் இருந்துச்சு. அப்போ திருப்பி பைங் போயிடுச்சு. அப்போ ரேஞ்ச் பவுண்ட் புட்டுக்கான ரேஞ்ச் பவுண்ட் இங்கே இருக்குது, இதுக்கான ரேஞ்ச் பவுண்ட் இங்கே இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணணும், தேர்ஸ்டே இங்கே பார்க்கணும். புட்டு இப்போ இந்த ஹை இங்கே தாண்டிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து பையிங் கிரேட் ஆயிடுச்சு. பையிங் கிரேட் ஆனோடனே இங்கே திருப்பி ஒரு புட்டு எப்படி புட்டு 20,800 புட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும், 150 200 இருக்கும். அடுத்த கான்ட்ராக்ட், அது தேர்ஸ்டே கான்ட்ராக்ட் பார்க்கக்கூடாது. அந்த அந்த ஏன்னா தேர்ஸ்டே நெருங்கிடுச்சிங்களா, அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 150 200 இருக்கும். அதில் ஒரு புட்டை அடிச்சு விட்டுறணும். இப்போ காலுக்கு வெயிட் பண்ணணும். காலுக்கு வெயிட் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன ஆகுது, அப்படியே மேலே போகுது. மேலே போகிறப்ப இங்கே தேர்ஸ்டிங்களா, இந்த ஃப்ரைடே பார்க்கணும். ஃப்ரைடே பார்க்குறப்ப ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகலை, கால் பெரிய இண்டிகேஷன் காட்டலை, காலுக்கு பெரிய இண்டிகேஷன் காட்டலை. திருப்பி புட்டுக்கு தான் இண்டிகேஷன் காட்டுது. இப்போ புட்டுக்கு இண்டிகேஷன் காட்டினா இங்கே ஏற்கனவே இங்கே அடித்த புட்டு டிமினிஷாக இருக்கும். திருப்பி வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டு இப்போ இந்த இடத்துல திருப்பி வந்து ரேஞ்ச் பவுண்டு இதை தாண்டினோடனே இது என்ன பண்ணலாம், திருப்பி ஒன்றொரு புட்டை வேண்டாம். இங்கே என்ன இருக்குது, 21,350 இருக்குங்களா, 21,350 இருக்குன்னா 21,300 புட்டை போயிருந்தீங்கன்னா அதில் ஒரு 140 ரூபா 150 ரூபா கிடைக்கும். போட்டு ஷார்ட் போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த புட்டு என்ன ஆகும், தேர்ஸ்டே பாருங்கள் அப்படியே தேர்ஸ்டே இப்போ வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து இங்கே ரேஞ்ச் பவுண்டை பிரேக் பண்ணுது. எல்லாம் மைனர் ரேஞ்ச் பவுண்டு, ஷார்ட் டேர்ம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஷார்ட் டேர்மில் 1 ஹவரில் ரொம்ப மைனராக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மைனருக்கே நீங்கள் வந்து பணம் வந்து ஒரு 2-3 லாட்டுக்கான மார்ஜின் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பணம் வந்து அக்கௌண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும், பெரிய லாஸஸ் இருக்காது. அப்போ 21,450 தாண்டோடனே
இந்த மார்க்கெட்டோட இது இங்கே ரேஞ்ச் மவுண்ட் ஆகி இங்கனக்குள்ளே வந்து காலை வந்து போகலாம். ஆனால் என்ன, வெனஸ்டே ஆயிடுச்சு. வெனஸ்டே ஆச்சுன்னா ப்ரீமியம் பெருசாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு டியூஸ்டே வரைக்கும் நல்ல ப்ரீமியம் இருக்கும். ஒருவேளை வெனஸ்டே ப்ரீமியம் இருந்தால் நீங்கள் கால் ஆப்ஷனை எங்கே இப்போ செல் பண்ணலாம், 21 காலை 500 காலை இல்லை 450 காலை வந்து செல் பண்ணலாம். அதுக்கு ப்ரீமியம் இருந்தால் பண்ணலாம், இல்லை இருக்குமான்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா வெனஸ்டே வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், 90 ரூபா 100 ரூபா அந்த ப்ரீமியத்தில் தான் இருக்கும். 150 ரூபா 170 ரூபா எடுக்கும்போது எடுத்து தான் நமக்கு சேஃப்டி எனக்கு தெரிஞ்சு. 100 ரூபா ப்ரீமியம் எடுத்திங்கன்னா எடுங்க, கம்மியாக கிடச்சா பரவாயில்லைன்னா ரிஸ்க் எடுக்கலாம் எடுக்கலாம். அப்புறம் அப்போ அந்த இது மேலே வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து 21,600 கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ இந்த புட்டு நம்ம எடுத்த புட்டு ஆட்டோமேட்டிக்காக டிமினிஸ் ஆயிரும். திருப்பி இங்கே என்ன ஆகுதுங்க, வெனஸ்டே கிடைக்கிது, ட்ரெண்டு வந்து ஒரு இடத்துக்கு மேலே அப் ட்ரெண்டு திருப்பி காட்டுது. இங்கே இறங்குற மாதிரி இது வந்து அந்த அப்நார்மல் நடந்த ஒரு மார்க்கெட் இல்லைங்களா, அந்த எப்போ டிசம்பர் 20 ஒரே நாள் அப்நார்மலாக நடந்துச்சு, ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட்டு அந்த மார்க்கெட்டு. இப்போ அதுக்கப்புறம் ட்ரெண்டு திருப்பி ஏறுது பாருங்கள். திருப்பி ஏறணுன்னு இதை தாண்டினோம் டியூஸ்டே இல்லை வெனஸ்டே, இங்கே ஆல்மோஸ்ட் டியூஸ்டே இங்கே தாண்டும் போதே புட்டு எடுக்கலாம். ஏன்னா புட்டுக்கு நான் ரேஞ்ச் பவுண்டு இங்கே கிடச்சிருச்சு, புட்டு எடுக்கலாம். காலுக்கான ரேஞ்ச் பவுண்டு கிடைக்கல, அப்போ அந்த இடத்துல காலுக்கான ரேஞ்ச் பவுண்டு எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே ரேஞ்ச் பவுண்டு, இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டு, இப்போ இந்த கான்ட்ராக்ட் முடியுது, இங்கே ரேஞ்ச் பவுண்டு முடியுது, இந்த இடத்துல மண்டே, இங்கே திருப்பி ரேஞ்ச் பவுண்டு கிடச்சி பிரேக் அவுட் ஆனோடனே இந்த காலையும் எடுக்கலாம், இந்த புட்டையும் எடுக்கலாம். இந்த புட்டை எடுக்கலாம். இந்த புட்டை என்ன இங்கே எடுக்கக்கூடாது, இந்த புட்டை எங்கே எடுக்கலாம்னா இங்கே எடுக்கணும். அது சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிங்க. இதில் மற்ற வீடியோஸில் போய் நம்ம வீடியோஸில் இல்லை, வேறு ஒருத்தவங்க சார்ட் ட்ரேடிங் பார்ப்பாங்க, அவங்க வீடியோஸில் எப்படி அந்த சார்ட்டை வந்து பார்க்குறது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல இங்கே எடுக்கக்கூடாது, புட்டை இங்கே எடுக்கணும். அப்போ இங்கே எடுத்தோம்னா புட்டும் டிமினிஸு காலும் டிமினிஸு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டே இருக்கும். கேபிட்டல் தான் வேணும், பெரிய ரிஸ்க் இருக்காது. ரேஞ்ச் பண்ணி பார்த்து எடுக்கலாம். ஒன்றும் வந்து நீங்கள் 1 ஹவரோட 4 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 4 ஹவரில் நான் எடுக்கிறதா இருந்தால் டெய்லி பார்த்து தான் எடுப்பேன். டெய்லியில் கொஞ்சம் வேரியேஷன் கொஞ்சம் லாங்கில் இருக்கும். கொஞ்சம் லாங்கில் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன உங்களுக்கு வந்து 4 ஹவரில் பாருங்கள், 4 ஹவரில் ரேஞ்ச் பவுண்ட் இங்கே வரைக்கும் கிடைக்குது. இங்கே ரேஞ்ச் அந்த 1 ஹவரோட ரேஞ்ச் பவுண்டில் கூட கிடைக்கும். நம்மளோட கெப்பாசிட்டி நம்ம கேபிட்டலில் பொறுத்து தான் எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய நீங்கள் ஃபீஸ் கட்டி மற்றதான் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம இது பரவாயில்ல அப்படின்னு ஓப்பனாக போடுறோம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.